ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு வராரு அப்படின்னு இயக்குனர் ஈரா சரவணன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. சிவகார்த்திகேயன் தன்னோட வார்த்தையில உறுதியா இருக்கிறாரு. மறைஞ்ச நெல் ஜெயராமனோட மகனுக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்சுட்டு வராரு அப்படின்னு ஈரா சரவணன் வெளிப்படுத்தி சொல்லியிருக்க விஷயம் இப்ப பலராலையும் ரசிகர்களாயும் பேசப்பட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தொலைக்காட்சியில தொகுப்பாளரா இருந்து பிரபல நடிகரா இன்னைக்கு வலம் வந்துட்டு இருக்க சிவகார்த்திகேயனோட இந்த செயல் ரசிகர்கள் மட்டுமல்லாம ஜெனரல் ஆடியன்ஸ் அப்படின்னு எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மறைஞ்ச இயற்கை விவசாய போராளியான நெல் ஜெயராமனோட குடும்பத்துக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி தான் நெல் ஜெயராமனோட மகனுக்கு 7 வருஷங்களா சிவகார்த்திகேயன் ஆதரவு கொடுத்துட்டு இன்னமும் வந்துட்டு இருக்காரு. நெல் ஜெயராமன் இறந்தப்ப அவரோட மகனான சீனிவாசன் அவரோட கல்வி படிப்பை சிவகார்த்திகேயன் கவனிச்சு ஏத்துக்கிறதா அவரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. பொதுவாவே இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் பெரும்பாலும் குறுகிய காலத்தோட முடிஞ்சிடும், தொடர்ந்து பயணிக்க மாட்டாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் கடந்த 7 வருஷங்களா தன்னோட வார்த்தையை நேர்மையா காப்பாற்றி வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் சீனிவாசனோட கல்வி கட்டணத்தை செலுத்தி வராராமா. நெல் ஜெயராமன் உயிரோட இருந்திருந்தா அவரோட மகனுக்கு எதிர்காலத்துக்காக என்னென்ன செஞ்சிருப்பாரோ அதை எல்லாத்தையுமே எந்த ஒரு குறையும் இல்லாம சிவகார்த்திகேயன் உறுதியோட ஆதரவு கொடுத்து செஞ்சிட்டு வராரு அப்படிங்கிறத இயக்குனர் ஈரா சரவணன் அவர்கள் இந்த உதவியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் செஞ்சுட்டு வர இந்த ஒரு நல்ல செயலை பார்த்து ரசிகர்கள், ஜெனரல் ஆடியன்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நாமும் நம்ம சேனல் சார்பா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சிவகார்த்திகேயன் அடுத்து மதராசி, பராசக்தி போன்ற படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனோட இந்த ஒரு நல்ல செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.